அது நம்முடைய பழக்கமாக இருந்த விஷயம் தான். அந்தி சந்தியில் சாப்பிட்றதும், நம்ம சூரிய உதயம் முடிஞ்ச உடனே உணவு அருந்தக்கூடாதுங்கிறதும் பல காலமாக நம் தமிழ் மக்கள், உலகம், இந்தியா முழுக்க அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆக்சுவலா பௌத்தர்கள், சமணர்கள் எல்லாரும் பழகினது வந்து அந்தி சந்தி, சூரியன் உதிக்கும் போது சாப்பிடணும், பூஜைக்கு அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் அடையும்போது சாப்பிடணும். அதுதான் பழக்கம். நமக்கு அதுக்கப்புறம் எப்படி டெக்னாலஜி அதெல்லாம் டெவலப் ஆக வந்ததோ அது மாதிரி ஆரம்பிச்சது. இந்த 3 வேளை உணவும் இடைக்காலத்தில் வந்ததுதான். 2 வேளை உணவு தான் சாப்பிட்ருக்கோம், ரொம்ப நாளா அப்படிதான் சாப்பிட்ருக்கோம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். அதுல அவங்க, அது உங்க ஊர்ல இருந்து தான் அதை பெருசா பிரபலமாச்சு. MIT தான் வந்து பெரிய அளவுல ஒர்க் பண்ணாங்க. இந்த ஊரை சொல்லிக்கலாம். இந்த ஊர் தான் MIT தான் அதை வந்து அறிவியல் மொழியில நீங்க வந்து ஈவினிங் அந்த லென்த்தி ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வர வர உடம்புல கிளின்சிங் நடக்குது. அதாவது ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பல வகையில நம்மள கிளின்ஸ் பண்ணுதுங்கிறது உலகம் முழுக்க ஒத்துக்குள்ள டீடாக்ஸ் பண்றதுல ரொம்ப எளிய விஷயம் விரதம் இருத்தல், உணவு அருந்தாம இருத்தல். அப்படி உணவு அருந்தாம இருக்கும்போது உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஒரு ஜெர்மானிய அறிஞர் தான் அதை ரொம்ப பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். ஃபாஸ்டிங் ஆஸ் அ தெரப்பி எல்லாம் அவர் வந்து கொண்டு வந்தார். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது தேவையான அளவுக்கு குறைந்த குளுக்கோஸை தேவைப்படுற ஒரு சில நேரத்தில் கொடுத்துட்டு மீதி நேரத்தை ஃபாஸ்ட் பண்ணி வச்சேன்னா உனக்கு மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகுது. MITல அதுல நிறைய பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மேயோ கிளினிக்ல போட்டிருக்காங்க, நம்ம அதை படிக்கலாம். ஆனால் இது வந்து புதிய முறையில் பல காலமாக இருந்த விஷயம். கண்டிப்பா பின்பற்றலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை விட முக்கியமா டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்புல நிறைய கழிவுகள் செய்யறது, நம்ம நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கோம், இல்லைன்னா வந்து நிறைய உணவுகள்ல வந்து சரியா கவனம் இல்லாம இருக்கிறவங்க இப்படி ஒரு இதை ஆரம்பிக்கலாம். அது வந்து ரொம்ப சிறப்பானது. 2வது, பழையதாக்குறது பழஞ்சோறு. அந்த பழஞ்சோறு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் வருது. நீங்க வந்து சாதத்தை தண்ணி ஊத்தி, இப்ப நம்ம ஊர் வந்து வறுமையான ஊர், நல்லா புரிந்துக்கணும். நமக்கு மட்டும் ஏன் சுகர் கூடுது நிறைய கேள்வி கேட்பாங்க. சார் 10,000 வருஷமா சோத்தையை தான் தின்னுட்டு இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு வந்து அரிசி வேணாம்னு கூறீங்களே அப்படின்னு கத்துவாங்க. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதுவும் ஒரு ஜெனட்டிக்கலா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. எப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற தலைமுறையுடைய தாத்தா பாட்டி வச்சுப்போம். தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருந்தவங்கள 99% வறுமையில் இருந்தவங்க தான். 1% வேணா நாங்க 7 பரம்பரையா ஆண்ட பரம்பரை நாங்க எல்லாம் அப்படி இருந்தோமான்னு சொல்றோம், 1% இருக்கலாம் இங்க. இது எல்லாரும் நம்ம தாத்தாவுடைய கடின உழைப்பு, அப்பா படிக்க வச்சது நம்ம இங்க உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு தேர்ஸ்ட் ஜீன் அப்படிங்கிறோம். நமக்கு வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்தாலும் அதை போய் ஸ்டோர் பண்ணி அதை வந்து மெட்டபலைஸ் பண்ணி சேவ் பண்ணதுக்கான அந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கும் பிளஸ் வந்து இந்த டயபெட்டிக் இன்சிடென்ட் வர்றதுக்கும் CMCல ஒரு பேப்பர் இருக்கு வெள்ளூர்ல, அவன் தான் அந்த தேர்ஸ்ட் ஜீனை பத்தி சொல்றான். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு சுகர் கூடக்கூடிய தன்மை மற்றவர்களை விட அதிகம்.